பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளையும் என் நண்பர்களையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை ஒதுக்கி தங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அன்றன்றைக்கும் சோஸ்திரம். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமை அடைவதாக. சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் நான் குறிப்பாக பாவ சுபாவத்தை பற்றி உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதை பற்றிய அறிவு மிக முக்கியமானது என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வெளிப்பாடு, பாவ சுபாவத்தை பற்றிய வெளிப்பாடு, கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய வெளிப்பாடு, பரிசுத்த ஆவியானவரை பற்றிய வெளிப்பாடு, இந்த மூன்றும் இருந்தால் அல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயம் கொண்ட வாழ்க்கையாக இருக்கப் போவது இல்லை என்பதை நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். தற்பொழுது நான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக சுபாவங்களை, கிறிஸ்தவர்களுடைய சுபாவங்கள் என்ன என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் அறிந்திருக்க வேணும். அப்போ நாங்கள் ஏற்கனவே மனித சுபாவம் என்றால் என்ன என்றதை பார்த்துருக்கிறோம். மற்றது தெய்வீக சுபாவம் என்றால் என்ன என்றதை கடைசியாக பார்த்து கொண்டிருந்தோம். இனி நாங்கள் அறிய வேண்டியது பாவ சுபாவம் என்றால் என்ன. அப்போ மனித சுபாவம், தெய்வீக சுபாவம், பாவ சுபாவம் ஆகிய மூன்றையும் பற்றிய அறிவு நமக்கு இன்றியமையாதது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை பற்றிய அறிவு இல்லாவிட்டால் நாங்கள் போதிய அந்த சரியான அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நேரடியாக நாங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு போவோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அதை கொஞ்சம் திருத்தி அதை வாசிக்கிறதா இருந்தால், ஆகையால் என்ன சொல்லுவோம்? அந்த கிருபை பெருகும்படிக்கு அந்த பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அப்போ இதில் முக்கியமான விஷயம் அந்த பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பாவத்தை பற்றித்தான் நான் இப்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ குறிப்பாக நாங்கள் இதை விவரமாக அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த பாவத்தை பற்றி நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அது மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடு. மனுஷகுலத்தை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறது. அந்த வெளிப்பாடு கிடைக்காவிட்டால் மனுஷன் நிர்மூலமாகிறதை தவிர வேறு வழியே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். இந்த அருமையான நேரத்தினை எங்களுக்கு ஒதுக்கி தந்தீர். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். என் சகோதர சகோதரிகளை தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கடந்த செய்தியில் நாங்கள் கடைசியாக பார்த்தோம், ஒரு பாவியான ஒரு மனுஷன்
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அவனுக்கு மறுபிறப்பு கிடைக்கிறது என்பதையும் மறுஜென்மம் முழுக்க அவனுக்கு ஏற்படுகிறது என்பதையும் அது எவ்வாறு நடக்கிறது என்பதையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்ற விவரத்தையும் நாங்கள் ஏற்கனவே எசேக்கியேல் 36 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து 27 வசனம் வரையும் சொல்லப்பட்ட விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அப்போ மகாபலி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது எங்களுக்கு இலகுவான விஷயம். அதே நேரம் பாரியொரு செயல், பாரியொரு அந்த மறுஜென்மம் முழுக்கு பரிசுத்த ஆவியானவர் மனுஷனை எப்படி புதுப்பிக்கிறார் என்ற ஒரு விவரத்தை அவர் பழசை வச்சு ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறதல்ல, மனுஷனை அவர் எப்படி புதுப்பிக்கிறார் என்ற விவரம் இந்த எசேக்கியேல் 36, 25, 27 சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பவுல் அப்போஸ்தலர் இது பற்றி சொல்லும் பொழுது தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி தீத்து 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மறுபிறப்பை பெற்ற விசுவாசி மறு ஜென்ம முழுக்க பெற்றவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தம் தேவன் அவனுக்குள் தெய்வீக சுபாவத்தை நாட்டுகிறார் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் 2 பேதுரு 1:4 விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தெய்வீக சுபாவம் தட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை தேவ உணர்வு உள்ளவர்களாக மாற்றுகிறது. பாவியான மனுஷனுக்குள்ள தேவ உணர்வு இல்லை. ஆனபடியால் அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் பின் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவனுக்குள்ள தேவ உணர்வை நாட்டுகிறார் என்பதை அறிந்து கொள்ளவன். அதற்கு பிறகுதான் அவன் தேவனை பற்றி தேடுவான். அதற்கு பிறகுதான் தேவனை பற்றி அவன் அறிய முடியும். அதுவரையும் அவன் தேவனை அறியான். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள தேவ உணர்வை நாட்டும் தனையும் அவன் தேவனை பற்றி எதுவுமே அறியாமல் இருக்கிறான் என்ற உண்மை பல கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ ரட்சிக்கப்பட முந்தி மரிச்சு போயிருந்த மனுஷன், ஆவியில் மரிச்சு போயிருந்த மனுஷன் தேவனை விட்டு பிரிந்திருந்தான். அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பும் இருக்கவில்லை. பாவியான மனுஷன் அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் வரையும் அவன் தேவனை அறியாதவனாக இருக்கிறான். தேவனை விட்டு பிரிந்திருக்கிறான். ஆவியில மரித்திருக்கிறான் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவன் இருக்கிறபடியினால சுய உணர்வு அவனுக்குள்ள கூடுதலாக இருக்கிறது. சுய நீதி அவனுக்குள்ள கூடுதலாக இருக்கிறது. அவன் பாவியாக இருக்கிறபடியினால், தேவன் இல்லாதபடியினால் அவன் இயற்கையாகவே சுய உணர்வு உள்ளவனாகவும் சுய நீதி உள்ளவனாகவும் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் விசுவாசத்தின் மூலம் அவனுக்குள்ள தேவ சுபாவம், தெய்வீக சுபாவம் நிலநாட்டப்படுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் பாவ சுபாவத்திற்கு போவோம். அதாவது ஏற்கனவே நாங்கள் மனித சுபாவம் என்றால் என்ன என்று பார்த்திருக்கிறோம், தெய்வீக சுபாவம் என்றால் என்ன என்று பார்த்திருக்கிறோம். இப்பொழுது பாவ சுபாவம், இதை பற்றி ஏற்கனவே கதைச்சாச்சு. ஆனபடியால் அது கொஞ்சம் விவரமாக அறிய வேண்டிய விஷயம் என்றால் இன்னும் அதிகமாக அறிய வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாததன் நிமித்தம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததன் நிமித்தம் அவர்களுக்குள் பாவம் உட்சென்றது என்றதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேணும். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறுகிறதற்கு பேர் தான் பாவம். அப்போ அந்த பாவம் என்ன செய்தது என்று சொன்னால், ஆதாமுக்குள்ளேயும் ஏவாளுக்குள்ளேயும்
அவர்களுக்குள்ளேயும் அவர்களுடைய மீறுதலின் நிமித்தம் அவர்களுக்குள் உட்சென்றது. அந்த நேரம் முதல் அவர்கள் தேவனுடைய உணர்வை இழந்து போனார்கள். மிக மோசமான சுய உணர்வுகளில் விழுந்து போனார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறது நல்லது. ஏனென்று சொன்னால் ஆதியாகமம் 3:7 இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அவர்கள் தேவ உணர்வை இழந்து சுய உணர்வு உள்ளவர்களாக அவர்கள் மாறினார்கள் என்பதை ஆதியாகமம் 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்போ அதிலிருந்து நாங்கள் அறியக்கூடியதுன்னா சுய உணர்வு ஆரம்பமாகிவிட்டது, சுய நீதி ஆரம்பமாகிவிட்டது. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. குற்ற உணர்வை அவர்கள் கண்டு கொண்டார்கள். தங்களுக்குள்ள குற்ற உணர்வு இருக்கிறதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அப்போ ஆதியாகமம் 3:7 முதலாவது மனுஷனும் முதலாவது மனுஷியும் தேவ உணர்வு இழந்து சுய உணர்வுக்குள் அவர்கள் வீழ்ந்து போனார்கள் என்பதை ஆதியாகமம் 3:7 தெளிவாக கூறுகிறது. அதற்கு பிறகு தவறு செய்கிறது அவர்களுடைய சுபாவம். தவறு செய்கிறது அவர்களுடைய சுபாவமாக மாறிவிட்டது. தேவனுடைய வார்த்தையை மீறுவது அவர்களுடைய சுபாவமாக மாறிவிட்டது. தேவனுக்கு எதிராக பாவ செயல்களில் ஈடுபடுவது அவர்களுடைய சுபாவமாக மாறிவிட்டது. அவர்கள் போலவே அவர்கள் மூலமாக தோன்றின முழு மனித சமுதாயமும் தவறு செய்வது அவர்களுடைய சுபாவமாக போய்விட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் மூலமாக மனித சமுதாயத்துக்குள்ள முழு மனுஷருக்குள்ளேயும் இந்த பாவம் உட்புந்தது. அப்படி சொல்லும் பொழுது நாங்கள் கிறிஸ்துவையும் சொல்ல வேணும். கிறிஸ்துவுக்குள் பாவம் உட்செல்லவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம போல இருக்கிற எல்லா மனுஷர்களுக்குள்ளேயும் பாவம் உட்சென்றது. ஏன்? நாம் எல்லோரும் ஆதாமினுடைய இடையில் இருந்தபடியினால் ஆதாமுக்குள் உட்சென்ற பாவம் நமக்குள்ளும் உட்சென்றது. ஆனால் கிறிஸ்துவுக்கு அப்படி ஏற்படவில்லை. ஏனென்று சொன்னால் மனுஷ தொடர்பு இல்லாமல் பரிசுத்த ஆவியினாலே அவர் உருவாக்கப்பட்டு கன்னியின் வயிற்றில் பிறந்து அவர் வந்தபடியினால அவருக்குள் பாவ சுபாவம் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். அநேகர் என்றது சகல மனிதர்களை பாவிகளாக்கப்பட்டார்கள் என ரோமர் 5:19 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அதான் முக்கியமான விஷயம். அவன் பாவத்துக்குள்ளே இருந்தால் பாவ சுபாவம் உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே அவன் இருந்தால் அவன் பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறான். மனுஷனுக்கு தேவையானது அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேணும். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவனுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற பாவ சுபாவம் முழுதும் பலம் இழந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாவ சுபாவத்தினுடைய ஆளுகையும் நிப்பாட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ முழு உலகமும் இதே மாதிரியாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். முழு உலகமும் பாவ சுபாவத்தினால் ஆளுகை செய்கிறது என்பதை, பாவ சுபாவம் முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகும் பொழுது அவர்களையும் பாவ சுபாவம் ஆளுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரே மாதிரியான
பாவச் செயல்களை செய்கிறார்கள் என்பதல்ல. எல்லாரும் பாவச் செயல்களை செய்கிறார்கள். வித்தியாசமான பாவச் செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லோரும் பாவ சுபாவத்தினால் ஆளப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பாவ செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதையும் யாரும் மறுக்க முடியாது. அப்போ பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தால் ஒழுங்குள்ளதாக இருக்கும். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்லுகிறேன். அநேகமான கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஒழுங்கான வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ள மார்க்க பேதம் ஒன்று, ஒரு பயங்கரமான பாவச் செயல் ஒன்று இருக்கின்றதை அநேகமானவர்கள் நேரடியாக கண்டுகொள்ள மாட்டார்கள். மார்க்க பேதம். அதென்ன மார்க்க பேதம் என்றால் பொய்யான உபதேசங்களை விருப்பமாக கேட்கிறதற்கு பெயர் மார்க்க பேதம் எனப்படும். இது மாம்சத்தின் கிரியைகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு மாம்ச கிரியை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒழுங்காக இருக்கிறார்கள் என்று அதிகமான கிறிஸ்தவர்கள் இட போடுகிறது வழக்கம். ஆனால் உண்மையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பொய்யான உபதேசங்களை விருப்பமாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதனையே மார்க்க பேதம் என்று மாம்சகிரியில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த குறிப்பிட்ட பாவ செயல், இந்த குறிப்பிட்ட மாம்ச கிரியை பற்றி தன்னுடைய சிஷ்யர்களோடு அவர் எப்படி அதை கையாண்டார் என்றதை நாங்கள் பார்த்து கொள்வோம். அப்போ பாவ சுபாவத்தினுடைய ஆளுகைகள் ஆளுக. அப்போ அவர்களில் ஒரு குற்றமும் இல்லை. அந்த கிறிஸ்தவன் நல்ல மனுஷன் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறது வழக்கம். ஆனால் பாவ சுபாவம் அந்த மனுஷனை ஆளுகிறது என்பதை கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ இதை நாங்கள் குறிப்பாக நாங்கள் பார்க்க வேணும். பாவ சுபாவத்தினுடைய ஆளுகையும் மார்க்க பேதம் எனப்படும் மாம்ச கிரியையையும் அதன் பலாபலன்களையும் நாம் இலகுவாக அடையாளம் காண முடியும். இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் மார்க்கு 8:15-21. மார்க்கு 8:15-21 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிஷ்யர்களோட இந்த மார்க்க பேதத்தை பற்றி அவர் கையாளுகிறத நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்போ நாங்கள் போவோம். பொழுது நாங்கள் மார்க்கு 8:15-21 போவோம். அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும். அப்போ இப்போ என்ன சொல்கிறார்? இந்த பரிசேயருடைய மார்க்க பேதங்களை நீங்கள் கேட்க வேண்டாம். இந்த பரிசேயருடைய புளித்தமாவை நீங்கள் கேட்க வேண்டாம். அப்போ பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதன் புளித்தமாவை குறித்தும், ஏரோது தன்னை மேசியா என்று சொல்லி ஒரு பொய்யான உபதேசத்தை பொதிக்கிறான். அந்த புளித்தமாவை நீங்கள் கேட்க வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்கள் என்று கற்பித்தார். இதுதான் அந்த மார்க்க பேதத்தின் முக்கியமான விஷயம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிஷ்யர்களை நோக்கி பரிசேயர்களுடைய புளித்தமாவையும் ஏரோதியருடைய புளித்தமாவையும் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும். அப்போ என்ன சொல்கிறார்? அந்த மார்க்க பேதம், அவர்களுடைய பொய்யான உபதேசங்களை நீங்கள் கேட்டு உங்களை கெடுத்து கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ சிஷ்யர்களும் கூட அதுகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துவோடு இருக்கையே அவர்கள் இந்த உபதேசங்களை கேட்டவர்களாக இருந்தார்கள். அப்போ அவர் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கற்பித்தார். அப்போ அவர்களுக்கு அது விளங்கவில்லை. அதே மாதிரி ஏராளமான கிறிஸ்தவர்களுக்கு இது விளங்குகிறதே இல்லை. அதற்கு அவர்கள் நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி அவர்கள் சிஷ்யர்கள் சொன்னார்கள். அப்போ அதென்ன அவர்கள் சொல்லுகிறார்கள்? அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது என்ன என்று சொல்லி அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர் சொன்னது ஏதோ, அவர்கள் விளங்கி கொண்டது ஏதோ. அப்போ நம்மிடத்தில்
அப்பம் நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். அப்போ ஆண்டவர் இதை கவனமாக இதை அவதானித்தார். அப்போ அதன் மூலம் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். என்னவென்றால், கவனமாக இருங்கள். அதாவது பாவ சுபாவத்தினால் பாவ சுபாவம் ஆளுகை செய்யும் பொழுது மார்க்க பேதம் ஒன்றொரு மாம்சத்தின் கிரிய செயல்படுகிறது. அந்த மாம்சத்தின் கிரிய பார்வைக்கு மனுஷர்கள் நல்ல மனுஷர்களாக தெரிந்தாலும் பிழையான பொய்யான உபதேசங்களை கேட்பது அவர்களுடைய வளமையாக இருக்கிறது. சீஷர்களாகிய நீங்களும் இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறீங்கள் என்று சொல்லி நேரடியாக சீஷர்களுக்கு அவர் சொன்னார். ஆனால் அவர்களுக்கு அது விளங்கவில்லை. அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை. அதாவது பொய்யான போதகங்கள் உங்களுடைய சபைகளில் வரும் பொழுது அது என்ன என்று சொல்லி நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? மார்க்க பேதமண்ட மாம்சத்தின் கிரியையினால நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்களா? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா என்று சொல்லி மார்க் 8:15-21 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறார். மார்க்க பேதம் என்ற கிரியையை அவர்கள் முற்றும் முழுதுமாக பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். ஆனபடியினால பொய்யான உபதேசம் என்ன என்று அவர்களுக்கு ஒன்றும் புரியதில்லை. அப்போ இந்த கிரியை, அதாவது பாவ சுபாவம் ஆளுகை செய்யும் பொழுது இந்த கிரியை மனுஷனில் செயற்படும். இதிலே அவன் அவதானமாக இருக்காவிட்டால் அவன் முற்று முழுதுமாக அவனிலே ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் சற்று பின்னோக்கி பார்ப்போமாக. சற்று நம்ம பின்னோக்கி பார்க்கும் பொழுது, பாவிகளாக நாம் இருக்கையில் நாம் சந்தோஷமாக மேற்கொண்ட பாவச் செயல்களை நினைவு கூறுவோமாகில் அப்பொழுது அது பாவச் செயலாக தெரியவில்லை. ஆனால் இப்போ கிறிஸ்தவர்களாக வந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, மறுஜன்மம் முழுக்க பெற்ற பிறகு, மறுபிறப்பை பெற்ற பிறகு, புது சிருஷ்டியான பிறகு, நான் முந்தி செய்தது எல்லாம் மகா மோசமான பாவச்செயல் என்று சொல்லி நாம் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ பாவ சுபாவத்தின் ஆளுகையை இலகுவாக நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இதனை 1 கொரிந்தியர் 6:19-11 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19-11 அதை நாம் இருக்கா பார்ப்போம். 1 கொரிந்தியர் 6:9-11 1 கொரிந்தியர் 6:9-11 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? கவனமாக கேளுங்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனக்காரரும் விபசாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள்.
இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய கடந்த காலத்தை உற்று நோக்கும் பொழுது இந்த விதமான பாவச் செயல்கள் நமக்குள் இருந்ததையும் அதை பற்றி நாம் எதனையும் அறியாதபடிக்கு சந்தோஷமாக பாவச் செயல்களில் ஈடுபட்டிருந்ததையும் கொஞ்சம் நினைவு கூறுவோமாக. இப்பொழுது நாங்கள் அதை அறியக்கூடியதாக இருக்கிறது, அப்பொழுது நாங்கள் அறிய முடியாமல் இருந்தோம் என்பதை பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 6:9-11 தெளிவாக கூறியுள்ளார். அப்போ கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வழிமுறைகளை அறியாததன் நிமித்தம் முந்தின தீய செயல்களை விட முடியாமல் இருந்து பின்பு சத்தியம் நம்ம விடுதலையாக்கினதையும் அவ்வளவு இலகுவாக நாம் மறக்க முடியாது. அப்போ பாவத்தின் கொடுமையான ஆளுகையே இவைகள் எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது. இதுவே ஜென்ம பாவம் என்றும் பாவ சுபாவம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது அவர் பாவிகளாயிருந்த நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்தது மட்டுமல்ல, சுயத்திலும் இருந்து ரட்சித்தார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். கிறிஸ்தவர்களுக்கு அது பற்றி தெரியாது. பாவத்திலே இருந்து தான் நம்ம ரட்சித்தார், அப்படி அல்ல. பாவத்தில் இருந்து மட்டுமல்ல, சுயத்தில் இருந்தும் அவர் ரட்சித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். என்றால் சுயத்தினூடாகவே பாவம் செயல்படுகிறது. பிடிவாதமும் பாவ சுபாவமும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து நிற்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் தன்னுடைய சுயத்தை இழந்து விடவில்லை, நாம் சுயமாகவே இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறே தேவன் நம்ம உருவாக்கினார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அடங்காமல் பிடிவாதமாக செயற்படுவதற்கு காரணம் பாவ சுபாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம சுயத்தை கட்டுப்படுத்தாமல் கிறிஸ்துவுக்குள் சுயத்தை கட்டுப்படுத்துகிறதே தேவையானது. ரட்சிக்கப்பட்டவுடன் சுயம் கிறிஸ்துவுக்குள் செயற்படுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். பல கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலர் இது பற்றி பின்வருமாறு கூறியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லியிருக்கிறார். ரோமர் 6:3. இது ரோமர் 6:3 போகும் பொழுது இதனை பற்றி நான் விவரமாக நான் உங்களுக்கு உபதேசிப்பேன். இங்கு தண்ணீரில் ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவோடு ஒன்றாக அவருடைய சரீரத்தோடு இணைந்திருக்கிறான் என்பதையே ஞானஸ்நானம் சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தம் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் கிறிஸ்துவோடு இணைந்தவனாகவும் அவர் மரிக்கும் பொழுது அவரோடே கூட மரித்தவனாகவும் அவர் அடக்கம் பண்ணப்படும் பொழுது அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவனாகவும் அவர் உயிர்த்தெழுதும் பொழுது அவரோடே கூட உயிர்த்தெழுந்தவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி ரோமர் 6:3-5 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கிறிஸ்துவோடு விசுவாசத்தின் மூலம் தன்னை அடையாளம் கண்டு கொண்டதன் மூலம் அவனுடைய பழைய சுயமும் சிலுவையில் அறையப்பட்டதாகவே தேவன் நோக்குகிறார். தற்போதைய சுயம் நேரம் சமீபமாகிவிட்டது. நாங்கள் அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு